எந்தெந்த சூழ்நிலைகளில் நீங்கள் டெசிஷன் எடுக்கணும், எந்தெந்த சூழ்நிலைகளில் நீங்கள் டெசிஷன் எடுக்கக்கூடாது, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது, எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் நீங்கள் டெசிஷன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதிகமான கோபம் இருக்கும்போது நீங்கள் டெசிஷன் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல நான் அதிகமான கோபம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வெறித்தனமான ரொம்ப ஃபியூரியஸான கோபம் இருக்கும்ல, அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல கோபத்தில் டெசிஷன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பேசும்போது நீங்கள் எடுக்கிற அந்த டெசிஷன் ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற அந்த கோபத்துக்கு ரிலேட்டடானதாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை நீங்கள் எடுக்கிற டெசிஷனுக்கும் அந்த கோபத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதிகமான கோபத்தில் இருக்கும்போது எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் அதை தள்ளி போடணும். பொதுவாக அதிகமான கோபம் நாம் எதுக்காக அந்த டெசிஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த காரணத்தையே மறைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லாங் டேர்ம் கோல்ஸு கூட ஒத்து வராத ஒரு சில டெசிஷன்ஸை கூட நீங்கள் கோபமாக இருக்கும்போது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே அதிகமான கோபத்தில் இருக்கும்போது நீங்கள் எந்த டெசிஷனையும் எடுக்காதீங்க. இரண்டாவதாக, அதிக கோபம் மாதிரியே அதிகமான சந்தோஷம் இருக்கிற சூழ்நிலைகளையும் எந்த டெசிஷனும் எடுக்காதீங்க. ஒரு சில நேரங்களில் உங்களுடைய மனசு அப்படி சந்தோஷத்தில் குதிச்சுட்டு இருக்கும், உங்களை மனசெல்லாம் மகிழ்ச்சியாக பொங்கிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காமல் தள்ளி போடணும். சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் அதே நேரத்தில் எப்படி கோபம் நாம் சரியான முடிவு எடுக்கிறதுக்கு தடையாக இருக்குமோ அதே மாதிரி பல சூழ்நிலைகளில் நம்முடைய சந்தோஷமும் கூட சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களில் தான் முடிவுகள் எடுப்போம். ஒரு கல்யாணம் பண்ணுற விஷயமா இருக்கலாம், ஒரு லேண்டு வாங்குகிற விஷயமா இருக்கலாம், ஒரு வீடு வாங்குகிற விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தான் பொதுவாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரங்களில் நம்ம முடிவெடுக்கிறதுக்கு நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி அதிக சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம முடிவெடுக்கிறது அந்த டெசிஷனில் என்னென்ன ரிஸ்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கிறத மறைச்சிரும். ரிமெம்பர், குட் திங்ஸ் நீட் கேர்ஃபுல் கன்சிடரேஷன்ஸ். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காதீங்க. மூணாவதாக, உங்களுடைய மனசு பதட்டத்தில் இருக்கும்போது எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. பல சூழல்களில் நமக்கு ஒரு விஷயத்தோட அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாத சூழ்நிலைகளில் நம்ம மனசுக்குள்ளே ஒரு படபடப்பு இருக்கும், நம்ம மனசுக்குள்ளே ஒரு பதட்டம் இருக்கும், என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு சூழலும் மனநிலையும் நம்மளுக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரியான சூழல்களில் எப்போவுமே நாம் முக்கியமான முடிவுகளை எடுக்கவே கூடாது. பொதுவாக இந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலைகளில் நாம் எடுக்கிற முடிவுகள் எதுக்காக எடுப்போம்னா, கரண்ட் சிச்சுவேஷன், அதாவது இப்போ இருக்கிற ஒரு அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன் இருக்குல்ல, அதுலேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இந்த பதட்டமான சூழ்நிலைகளில் பல முடிவுகளை எடுப்போம். அப்படி எடுக்கும்போது நம்ம அதற்கான விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்க மறந்துடுவோம். ஸோ படபடப்பாக பதட்டமாக இருக்கிற அந்த சூழ்நிலைகளில் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. அடுத்ததாக, குழப்பமான மனநிலை இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஒரு குழப்பமான மனநிலை அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக பார்க்க முடியாத ஒரு சூழல், நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் அப்படி இருக்கலாம். ஒரு விஷயத்து கூட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா, அதிகமான ஒரு புகை மூட்டத்துக்குள்ளே அல்லது அதிகமான மேக மூட்டத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் அப்படின்னா எதில் என்ன இருக்குது, எதில் என்ன வருது அப்படின்னே தெரியாது. அப்படிப்பட்ட சூழலில் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம், அல்லது அப்படிப்பட்ட விதத்தில் உங்களுடைய மனநிலை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் குழப்பமான மனநிலை. இப்படிப்பட்ட இந்த குழப்பமான மனநிலை நாம் எடுக்கிற முடிவுகளை எதுக்காக எடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையே நாம் புரிஞ்சுக்கிறத தடை பண்ணிடும். அதனால் எப்போவுமே அதிகமான குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்குதா, அந்த சூழ்நிலையில் எந்த ஒரு முடிவுமே எடுக்காதுங்க, அதை தள்ளி போடுங்க. அடுத்ததாக, அவசரமாக எந்த ஒரு முடிவையுமே எடுக்காதீங்க. இந்த இடத்துல அவசரம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில நேரங்களில் இந்த அவசரம் அப்படிங்கிறது நமக்கு உள்ளே இருந்து வரக்கூடிய ஒரு அவசரமாக இருக்கலாம், அல்லது ஒரு சில நேரங்களில் வெளியே இருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னலாக வேறு யாராவது ஒருத்தர் நம்மளை அவசரப்படுத்த விஷயமாக கூட இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதுமே அவசரமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. இன்டர்னல் ப்ரெஷர், அதாவது உள்ளேருந்து வரக்கூடிய அவசரம் அப்படின்னு பார்க்கும்போது, உதாரணத்துக்கு ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் திடீர்னு ஒரு ஆஃபரை பார்க்குறீங்க, ரொம்ப ஆஃபர் சூப்பராக இருக்குது, ஐயோ இது ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ஆஃபர் பார்த்தோன்னே நல்லா இருக்குது, இதை கண்டிப்பாக வாங்கிடணுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்டர்னலாக உள்ளேருந்து வரக்கூடிய ஒரு அவசரம். இப்படிப்பட்ட இந்த அவசரம் பல நேரங்களில் உண்மையிலே நமக்கு அந்த பொருள் தேவைதானா,
அதை நம்ம உண்மையாகவே பயன்படுத்துவோமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மறக்க வச்சிரும். ஸோ நம்ம தேவையில்லாமல் அந்த பொருளை வாங்கும்போது அந்த பணத்தை வீணாக செலவு பண்ணுற மாதிரி தான் ஆயிரும். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், அதாவது வெளியிருந்து ஒரு சில நேரங்களில் ஒரு சில சூழ்நிலைகளில் ஒரு சில நபர்கள் நம்மளை அவசரப்படுத்தக்கூடும். எதுக்காக அவங்க நம்மளை அவசரப்படுத்துவாங்க அப்படின்னா, நம்மளை கொஞ்சம் நிதானமாக திங்க் பண்ண விட்டால் நம்ம சரியான முடிவு எடுத்துருவோம். அதனால் நம்மளை நிதானமாக திங்க் பண்ணவே விட மாட்டாங்க, நம்மளை அவசரப்படுத்துவாங்க. இதை உடனே செஞ்சுருங்க, இது எப்பவுமே செஞ்சால் தான் உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வெளியே இருந்து ஒரு சில சூழல்களில் நம்மளை ஒரு சில நபர்கள் அவசரப்படுத்தக்கூடும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரியான அவசரமான நிலைகளில் எந்த ஒரு முடிவையுமே எடுக்காதுங்க. அது பல நேரங்களில் தவறான முடிவாக மாறுவதற்கான அதிகமான வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக, நீங்கள் போதையில் இருக்கும்போது எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. ஆங்கிலத்தில் ஒரு சொல் வழக்கு உண்டு, ஆல்கஹால் இஸ் நாட் அ குட் டெசிஷன் மேக்கர். அதாவது போதை அப்படிங்கிறது ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அது உண்மைதான். பொதுவாக அந்த போதையில் இருக்கும்போது நம்மளுடைய மனசு நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. அதை முழுக்க அந்த போதையினுடைய கட்டுப்பாட்டில் நம்ம மனசு இருக்கும். போதை நம்முடைய முடிவெடுக்கும் ஆற்றலை மழுங்க வைக்குது. ஆங்கிலத்தில் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய மூளையில் நம்முடைய சிந்திக்கும் திறன் அது முழுக்க போதையில் இருக்கும்பொழுது மழுங்கடிக்கப்படுது. அதனால் நீங்கள் போதையில் இருக்கிற எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு முடிவையுமே எடுக்காதீங்க. அடுத்ததாக, நிர்பந்தத்தினுடைய அடிப்படையில், அதாவது ஒரு கம்பல்ஷனுடைய அடிப்படையில் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த நொடியை நம்ம முடிவு எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல் உருவாகும். அந்த நிர்பந்தத்தில் நாம் எடுக்கணும்னு நினைக்கிற அந்த முடிவு நமக்கு பிடிக்காத ஒரு முடிவாக இருக்கலாம், நம்ம எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு முடிவாக இருக்கலாம். அதோட அவுட்கம்ஸ் எல்லாமே நம்ம விரும்பாத விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் அந்த நிர்பந்தத்தில் வேறு வழியே இல்லாமல் இதை நான் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சூழல்கள். அப்படிப்பட்ட சூழல்லையும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முடிவெடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. என்ன தலையாக போயிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும். ஸோ நிர்பந்தத்தினுடைய அடிப்படையில் எந்த ஒரு தவறான முடிவையும் எடுக்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள், என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி காத்துருங்க. ஒரு நேரம் கொடுத்து சிந்திச்சு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வாய்ப்பு எதுவுமே கொடுக்காம அந்த நிர்பந்தத்தினுடைய அடிப்படையில் வேறு வழியே இல்லாமல் நான் அந்த முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். ஸோ இதுவரைக்கும் எந்தெந்த சூழ்நிலைகளெல்லாம் நம்ம முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம முடிவு எடுக்கலாம், நம்ம முடிவு எடுக்கும்போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான எடுக்கிற அந்த சூழ்நிலைகளில் உங்களுடைய மனசு சமாதானமாக இருக்குதா, உங்களுடைய மனசு எமோஷனலாக பேலன்ஸ்டாக இருக்குதா அப்படிங்கிறத முதலாவது செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் சமாதானம் சொல்லும்போது நாட் ஹாப்பினஸ், பீஸ்ஃபுல்னஸ், அதாவது உங்களுடைய மனதுக்குள்ள ஒரு அமைதியான ஒரு நிலை, அப்படிப்பட்ட சூழல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய மனசுலையும் இருக்குதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்முடைய மனசு இந்த மாதிரி அமைதியாக இருக்கணும்? இந்த மாதிரி அமைதியாக இருந்தால் தான் நம்மளால் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப தெளிவாகவும் சிந்திக்க முடியும். உங்களுடைய எமோஷன்ஸ் ஸ்டேபிளாக இருக்கும் பொழுது எதிர்காலத்தையும் இந்த முடிவுனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் சரியான விதத்தில் சிந்தித்து உங்களால் முடிவெடுக்க முடியும். பொதுவாக இந்த மாதிரி அமைதியாக சிந்தித்து நம்ம முடிவெடுத்தோம் அப்படின்னா நாம் எடுக்கிற முடிவுகள் லாஜிக்கலாக கரெக்டாகவும் ரீசனபிளாகவும் இருக்கும். அடுத்ததாக, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான முக்கியமான முடிவுகளை எடுக்கிற சூழ்நிலைகளில் அதை பற்றி அதிகமான தகவல்களை கலெக்ட் பண்ணுங்கள். அந்த விஷயத்தை பற்றி எந்த அளவுக்கு அதிகமாக தெரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்தால் தான் அந்த முடிவெடுக்கிற விஷயத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ரொம்ப முக்கியமான வாழ்க்கை முடிவுகளை தனியாக எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதற்கேற்ற நபர்களிடத்தில் போய் ஆலோசனை கேட்டிங்க அப்படின்னா அதுவும் உங்களுடைய இந்த டெசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு அட்வான்டேஜை கொடுக்கும். அது சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்கலாம். ஸோ அப்படி கேட்கும்போது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அவங்க கொடுக்குற இன்புட்ஸ், இது எல்லாமே சரியான முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். அடுத்ததாக, நீங்கள் முடிவெடுக்கிற அந்த சூழ்நிலையில் நீங்கள் எடுக்க போகிற முடிவினுடைய சாதக பாதகத்தை அலசி பாருங்கள். அதாவது இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, இதனுடைய மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயத்தை அலசி பாருங்கள். இதை செய்கிறதுக்கு வெறுமனே உங்களுடைய சிந்தனையில் மூளைக்குள்ள மட்டும் அதை செய்யாதீங்க. ஒரு பேப்பர் எடுத்து அதில் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதுங்க. இதெல்லாம் இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் இதனுடைய மைனஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ அதை எழுத்தில் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு அதை நீங்கள் எழுத்தில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால் நீங்கள் எடுக்க போகிற அந்த டெசிஷனில் ரொம்ப தெளிவாகவே ஒரு முடிவை எடுக்க முடியும். கடைசியாக, நீங்கள் இப்போ முடிவு எடுக்க போகிறீங்க, ஃபைனல் ஸ்டேஜில் வந்தாச்சு. இந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணலாம். அந்த கடைசி டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்கள் கடைசியில் கொடுக்குற அந்த கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் எடுக்க போகிற முடிவு சரிதானா,
நீங்கள் கரெக்டாக தான் அந்த முடிவை எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத உங்களுக்கு உறுதிப்படுத்தும். ஸோ இதில் இந்த டெசிஷன் மேக்கிங்கில் நான் சொன்ன இந்த விஷயங்களில் எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதை கமெண்ட்டில் போடுங்க. உங்களோட ஃப்ரெண்டு யாருக்காவது இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதை மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.